உலக அரசியலில் இதுவரை இல்லாத ஒரு அதிரடி அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரை நரகத்திற்கு அனுப்புபவர்களுக்கு, அதாவது படுகொலை செய்பவர்களுக்கு 5 கோடி யூரோ பரிசுத் தொகை வழங்கப்படும் என ஈரான் அறிவித்துள்ளது. இது ஏதோ ஒரு சாதாரண அறிவிப்பு அல்ல. ஈரானின் நாடாளுமன்றத்திலேயே இதற்காக ஒரு சட்ட மசோதா தயாராகி வருகிறது. ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க துடிக்கும் ஈரானின் இந்த விபரீத முடிவு உலக போருக்கு வழிவகுக்குமா? ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த 40 நாட்களாக நடத்தி வந்த கொடூர தாக்குதல்கள் ஒரு வழியாக போர் நிறுத்தத்திற்கு வந்துள்ளன. மேற்காசியாவில் பதற்றம் தணிந்ததாக உலகம் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் ஈரானின் இந்த அறிவிப்பு இடியாய் இறங்கியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்டனர். அந்த துயரத்திற்கு பழி தீர்க்காமல் விடமாட்டோம் என ஈரான் இப்போது சபதம் பூண்டுள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு ஆணைய தலைவர் இப்ராஹிம் அஜிஜி வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு வரைவு மசோதாவை தயாரித்து வருகின்றனர். இதன்படி 3 முக்கியமான நபர்கள் ஈரானின் ஹிட் லிஸ்டில் உள்ளனர். முதலாமவர் டொனால்ட் ட்ரம்ப், இரண்டாமவர் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, மூன்றாமவர் அமெரிக்க கடற்படை தளபதி பிராட் கூப்பர். கமேனி படுகொலைக்கு இவர்கள்தான் மூல காரணம் என்றும் இவர்களை கொலை செய்பவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் அந்த மசோதா பகிரங்கமாக தெரிவிக்கிறது. ஈரானின் எச்சரிக்கை வெறும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. ஈரான் நாடாளுமன்ற தேச பாதுகாப்பு குழுவின் துணைத் தலைவர் மஹ்மூத் நஃபாவியன் கூறுகையில், ஈரான் மீது நேரடி தாக்குதல் நடத்தும் எவருக்கும் விரைவான பதிலடி கொடுக்கப்படும். அது அமெரிக்கா, இஸ்ரேல் மட்டுமல்லாமல் அவர்களுடன் கூட்டணியாக சேர்ந்து செயல்படும் அரபு நாடுகளின் மீதும் இந்த தாக்குதல் பாயும் என அதிரடியாக தெரிவித்துள்ளார். இது மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானில் இதுவரை பெண்கள், குழந்தைகள் என 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். தற்போது அமெரிக்கா தனது தாக்குதலை நிறுத்தி வைத்திருந்தாலும் ஈரான் தனது பழிவாங்கும் படலத்தை சட்டப்பூர்வமாகவே மாற்ற துணிந்துவிட்டது. ஒரு நாட்டின் ஜனாதிபதியையும் பிரதமரையும் கொல்ல சொல்லி பகிரங்கமாக மசோதா தாக்கல் செய்வது சர்வதேச ராஜதந்திர உறவுகளில் ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த அதிரடி அறிவிப்பு உலகை அமைதிக்கு கொண்டு செல்லுமா அல்லது மீண்டும் ஒரு பயங்கரமான போருக்கு வித்திடுமா? ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு மீதான இந்த அச்சுறுத்தல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள்.